அமல்ராஜ் என்ன செய்கிறார் என்றால், சென்னை மாநகரில் பணியாற்றும் அனைத்து உதவி ஆணையர்களையும் அழைச்சி மீட்டிங். இதை பாருங்க, இது வரைக்கும் இல்லாத வகையில் ஒரு சிஎம் நமக்கு கிடைச்சிருக்காரு. பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்கன்னு நமக்கு முழு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். இவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும், அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும்ன்ட்டு நாம் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுதந்திரமாக பொதுமக்களுக்காக நாம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் பணியாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நாம் எல்லோரும் வேலைக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே யாராவது காசு வாங்கினீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். இந்த மெமோக்கு மூலம் கிடையாது, கடுமையாக இருக்கும் அந்த நடவடிக்கை. எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவேன், விஜிலன்ஸில் சொல்லி ரிமாண்ட் பண்ணிடுவேன்ட்டார். இல்லை நானே ரிமாண்டு பண்ணுவேன். ஏற்கனவே ஒருத்தர் ரிமாண்ட் ஆகி கஸ்டடியில் இருக்கார் தெரியுமில்ல, யார்? புகாரி. இது மாதிரி செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு சில உதவி ஆணையர்கள், ஸ்டேஷனுக்குன்னு செலவுலாம் இருக்குல்ல சார், அக்யூஸ்டுக்கு சாப்பாடு வாங்கி தரணும், டிசி வருவார், டிசிக்கு சாப்பாடு வாங்கி தரணும், திடீர்னு ஏடிசி பிரியாணி கேட்பார், வாங்கி தரணும், எதற்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். அரசு பணி, காவல் பணி தொடர்பாக உங்களுக்கு என்ன செலவு வேண்டுமோ அதை கேளுங்கள், அரசிடமிருந்து நான் பெற்று தருகிறேன். ஸ்டேஷன் செலவுக்குன்னு மாதம் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களா? அவங்க கொடுக்குறாங்க. உங்களில் முக்கால்வாசி பேர் அதை செலவே பண்ணாமல் திருப்பி தர்றீங்க. ஏன்னா அதுக்கு பில்லுலாம் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அந்த செலவை எவன் தலையாக கட்டிட்டு சோம்பேறித்தனம் இந்த பணத்தை திருப்பி அனுப்புறீங்க. இனி இந்த வேலையை செய்யாதீர்கள். ஸ்டேஷனுக்குன்னு செலவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு பத்தலைன்னா கேட்டு வாங்குங்க. அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி ஒரு நிமிடம் சென்னையில் ஒரு பார் இயங்கக்கூடாது. அப்படி அவர்கள் அனுமதித்த நேரத்தை தாண்டி இயங்க வேண்டும் என்றால் அவர்கள் அரசுக்கு விண்ணப்பித்து 24 மணி நேரமும் பார் நடத்துவதற்கு அவர்கள் உத்தரவு பெறட்டும், அப்புறம் அனுமதிக்கலாம். பார்காரன் கொடுத்து நீங்களும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து வாங்கினால் நான் கண்டுபிடித்து விடுவேன். கண்டுபிடித்தால் 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுப்பேன். ஒரு 50-60,000 கேஸு சென்னையில் மட்டும் பெண்டிங் இருக்குது. நான் 20,000-25,000 குறைச்சிருக்கிறேன். அதை குறைக்கிற வேலையை பாருங்கள். இந்த பந்தோபஸ்து டியூட்டிக்கு போனேன், அந்த பந்தோபஸ்து டியூட்டிக்கு போனேன், இதனால எனக்கு வேலை செய்ய நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்லும் கூற்றுகளை இனி நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் போங்க, அந்த பார் ஓனருங்கெல்லாம் கூப்பிடுங்க, வாங்க ராஜா, அரசிடம் அனுமதி பெற்று நீங்கள் பார் நடத்துகிறீர்கள். அரசு 11 மணி வரை உங்களை பார் நடத்த அனுமதிக்கிறது. 1 நிமிஷம் மேலே போனால் கேஸை போடுவேன், 2வது வாட்டி சீலை வச்சுருவேன். வேறு ஏதாவது தொந்தரவுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். இல்லை நம்ம லிமிட்டு ஏசிக்கிட்ட நம்ம தனியாக செட்டிங்கை போட்டுக்கலாம், யாருக்கும் தெரியாது என்று நினைத்தால் உங்கள் மேலேயும் சேர்த்து கேஸ் போடுவேன். லஞ்சம் கொடுப்போதும் போட்டுரும். ஆனால் 11 மணிக்கு அப்புறம் தான் சார் சூடு பிடிக்குமே. இனி சூடுலாம் பிடிக்காது. சூடு பிடிக்க பொறுத்த உங்களுக்கு இவங்ககிட்ட பார் ஓனர்ஸ்லாம் சொல்லிவிட்டு டெடிக்கேட்டட் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ரூம் ஏடிசியோ ஏசியோ யாரோ ஒருவரை நியமித்து, நீங்கள் சென்னை மாநகரில் யாராவது உங்களிடம் லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப் மூலமாக இதில் புகார் அனுப்புங்கள். வழக்கமாக இது போன்ற ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கென்றே இருக்கும் துறை தான் லஞ்ச ஒழிப்புத்துறை. அங்கே போய் அவங்க எந்த லட்சத்தில் விசாரிப்பாங்கன்றது நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் அனுப்பல, நானும் போலீஸ் தான், நானே விசாரிக்கிறேன்ட்டார். என்ன அவங்களோட நான் நல்லாவே விசாரிப்பேன் என்று சொல்லிவிட்டார். திரு அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இதெல்லாம் ஓப்பனிங் நல்லா இருக்கும். எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் நான் 1991 பார்த்துருக்கேன். ஓப்பனிங் பிரமாதமாக இருக்கும். 6 மாதம். அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியாது. இல்லை என்றால் அந்த வாட்ஸ்அப்பில் வரும் புகார்களை விசாரிக்க வேண்டும் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா, அவர் மாமூல் வசூல் செய்ய ஆரம்பிப்பார். நான் ராஜா உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நேற்று தான் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு இவர் மாமூல் வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதை தவிர்க்க வேண்டும். பீரியாடிக்கலாக கமிஷனரே இதோட ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணணும். அண்ட் வாட்ஸ்அப்பில் புகார்கள் குவியும். நான் சொல்கிறேன், தமிழக காவல்துறையிலேயே சென்னை மாநகரம் ஊழலின் ஊற்றுக்கண். கமிஷனரே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்த இடம் தானே அது. எனக்கு நினைவு தெரிந்து லஞ்சம் வாங்காத கமிஷனர் சென்னையில் இருந்ததே இல்லை. போதுமா? அதுவும் சிசிபிலாம் கொள்ளையர்களின் கூடாரம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு கொள்ளையர்களின் கூடாரம். அதில் தான் பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்துலாம் இருக்கும், குரோட்ஸில். அதனால தானே இதுக்கு முன்னாடி இருந்தவர் போட்டிருந்தார், எந்த நிலம், சைபர் கிரைமு, பண மோசடி, இது போன்ற எந்த புகார்களுக்கும் சென்னையில் எந்த காவல் நிலையமும் சிஎஸ்ஆர் கூட வழங்கக்கூடாது. 1 கோடிக்கு மேலே வந்துச்சுன்னா எல்லா கேஸுக்கும் 1 கோடிக்கு மேலே வந்துச்சுன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது. எல்லா கேஸுக்கும் போட்டிருந்தார். இப்போது இது ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ஆட்சி தானே இதை சாத்தியப்படுத்தியிருக்கிறது. சரியா? இதுக்கு முன்னாடி ஆணையர்களாக இருந்த ஜீவாலு, அருண், இவர்கள் எல்லோருமே சபரீசன் வீட்டுக்கு முறவாசல் செஞ்சு, உதயநிதி வீட்டில் முறவாசல் செய்து தான் இந்த பதவிக்கு வந்தார்கள். வந்ததனால் முறவாசல் செய்த வீட்டுக்கு விசுவாசமாக இருந்தார்களே ஒழிய
மக்களுக்கோ காவல்துறைக்கோ அவர்கள் விசுவாசமாக இல்லை. ஸோ அவர் மிஸ்டர் அமல்ராஜ் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்றைக்கி தான் வேலை செய்ய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கங்க, பண்ணிக்கிட்டு நல்ல பேர் வாங்க. இல்லை என்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு நினைப்பவர்கள் சென்னை மாநகரை விட்டு மாறுதல் வாங்கி கொண்டு எங்காவது சென்று விடுங்க. இங்கே உங்களை சும்மா விட மாட்டேன். இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன்.